டாக்டர் ப்ளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கண் கண் சார்ந்த பிரச்சனைகள். அதாவது கண்ணில் ஏற்படக்கூடிய எந்தவித பாதிப்பாக இருந்தாலும் அதை எப்படி நாமளே வீட்டில் சரி செஞ்சுக்கலாம், இதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்லாம், என்ன வரும புள்ளிகளை இயக்குனா நம்ம கண் பார்வை தெளிவு பெறும் அப்படின்றத பற்றி அதை சார்ந்த ஒரு புரிதலை கொண்டு வரக்கூடிய வீடியோவை அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கண்ணு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது மனிதனை தவிர வேற எந்த ஒரு உயிரினமும் கண்ணுக்கு கண்ணாடியே போடுறதில்ல. மனிதன் ஒருத்தன் மட்டும்தான் கண்ணுக்கு வந்து கண்ணாடி போட்டு உபயோகப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அப்போ நம்ம உண்மையிலே கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனை கண்ணில் தான் பிரச்சனையா, கண்ணாடி போட்டால் அது உண்மையாக சரியாகுதா அப்படின்னு கேட்டால், ஒரு கண்ணாடி போடுறோம், அந்த கண்ணாடி போட்டால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பவர் ஒன்று குறையணும், இல்லை அப்படியேவாச்சும் இருக்கணும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கண்ணாடி வந்து பவர் கூடிக்கிட்டே இருக்குது, கண்ணாடியும் மாறிக்கிட்டே இருக்குது. இது எப்படி உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இதை ஒரு குறையாக பார்க்காம இது வந்து இன்னைக்கு ஸ்டைலு அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு இருக்க உலகம் வந்து உங்களுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக கண்ணு வந்து நல்லா இருக்கு, ஸ்டைலுக்காகவா இந்த கண்ணாடி வாங்கி போடணும்னு சொல்லிட்டு ஸ்டைலுக்கு போட்டு கூட கண்ணோட பவரை வந்து கெடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போது கண்ணை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸ், கண் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆன்மீகமாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்ணை டச் பண்ணாமல் அந்த கலையோ அந்த ஆன்மீகமோ எதுவுமே ஒன்று வந்து இன்னைக்கு உலகத்திலே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கண்ணுன்றதை பார்க்குறீங்க, ஒரு பேர் வைக்கிறதுல பார்ப்போமே, ஒரு பேர் வந்து ஒரு யாருக்கா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்ணகி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கயல்விழி, கண்ணம்மா, இப்படியாப்பட்ட பேர்களை வந்து நம்ம தமிழர்கள் வந்து வச்சிருக்காங்க. அப்போ பேரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பேர் தான் வச்சிருக்காங்க. வேற எந்த உறுப்பு இருந்தாலும் கண் சம்மந்தப்பட்ட பேரை மட்டுமே வச்சிருக்காங்க. கண்ணுக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, கண்ணில் வரக்கூடிய பிரச்சனை எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுல இருந்து வந்ததே கிடையாது. மற்ற உறுப்புகளுடைய பிரச்சனை வந்து கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கோவப்படுறீங்க, கோவம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்லீரலோட ஒரு குணம். இப்போ நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா, கோவப்பட்டா உங்கள் கண்ணு சிவக்கும். கிட்னியில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா கண்ணில் வந்து அதிகமாக வந்து வறட்சி ஏற்படும், இல்லைன்னா தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கும். அப்போ கண்ணு பாருங்க, மனசில் வந்து ஏதோ ஒரு பாரமான ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் கண்ணு கலங்கும். அப்போ கண்ணுன்றது அதோட பிரச்சனையை பார்க்காம அடுத்தவங்களுடைய பிரச்சனையை வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு உறுப்பாக நம்ம பார்க்குறோம். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுக்கு வந்து ஆன்மீகத்திலையுமே கொடுத்துருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கண்ணில் வந்து ஒரு சில லென்ஸ் வைக்கிறது மூலியமாவோ, கண்ணாடி போடுறது மூலியமா மட்டும் இல்லாமல் அதிகமாக வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கனை வந்து அதை நம்ம இழந்துக்கிட்டே வரோன்றது தான் வந்து உண்மை. அடுத்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே வந்து உங்களுக்கு கண் குறைபாடோட பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே நம்ம சொன்ன 4வது படிக்கிற ஸ்டாண்டர்டில் குழந்தை வந்து கண்ணாடி போடுதுன்ட்டு, அதை விட வந்து முன்னாடியே வந்து கண்ணாடி போடவும் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த கண்ணாடி போடுற பிரச்சனையை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, இந்த கண்ணாடியை வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ண முடியுமா இல்லையா? அதை விட வந்து நம்ம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியாமல் வந்து பிளைண்டுன்னு சொல்லுவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபா நோட்டு வந்து அந்த இப்போ இருக்க ரூ. 20 இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த ரூபா நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளோ, ரூ. 10 நோட்டில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து அந்த ரூபால இருக்கும். நம்மளுக்கு கண்ணு தெரியுன்றதுனால அதை பார்த்தாலே தெரியும். பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிளைண்டாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தடவி பார்ப்பாங்க. தடவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த விரலோட இந்த நுனியில வந்து தடவி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து நகை கண்ணுன்னு பேர். அப்போ பாருங்க, நீங்கள் கண்ணை மூடிட்டு மனசில் ஒரு காட்சியை பார்க்குறீங்கன்னா மனக்கண்ணில் பாருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கண்ணுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து கண்ணுக்கான பேரை வந்து வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ கண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உண்மையாக உங்கள் கண் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கா, ஒரு ஆற்றலாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் உதாரணம் செக் பண்ணி பாருங்கள். யாராவது ஒரு நபரை நிற்க வச்சு பாருங்கள். பின்பக்கம் நின்றுட்டு நீங்கள் வந்து அவங்கள கழுத்தை செயின் போட்டிங்கன்னா பின்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து செயின் விழும், ஒரு கொஞ்சம் அப்படி உருண்டையாக இருக்கும். அந்த இடத்த வந்து உத்து பாருங்கள். அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு நமிக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷன் வரும். உடனே உங்களை திரும்பி பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம வர்ம மருத்துவத்தில் மிக முக்கியமான ஒரு
கலையை வந்து பார்த்தீங்கன்னா நோக்கு வரும்னு சொல்லி கண்ணை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து குணப்படுத்தியிருக்காங்க. அப்போ கண்ணுக்கு எவ்வளோ ஒரு அதீத சக்தி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. இப்போது கண்ணை எப்படி சரி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கான வருமதியும் சொல்லித்தரேன். பட் ஃபஸ்ட்டு உணவை பார்க்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து கிட்னியில் ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் கண்ணில் காட்டுது. உங்கள் லிவரில் ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அது உடனே இமீடியட்டாக உங்கள் கண்ணில் காட்டுது. அப்போது லிவரில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி பண்ணணும், கிட்னியில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி பண்ணணும். நீங்கள் எல்லா உறுப்பையும் சரி பண்ணால் உங்கள் கண் வந்து மிக ஆரோக்கியமாக இருக்கும். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, வியாழக்கிழமை ஒரு வாரத்தில் வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, குறிப்பாக வியாழனோ இல்லை ஞாயிறு, இந்த 2 நாளில் மட்டும் ஏதாவது ஒரு நாளை செலக்ட் பண்ணாலே போதும். அந்த டைமில் வந்து என்னென்னு பண்ண பார்த்தீங்கன்னா, கீழா நெல்லி அதை வந்து எடுத்து ஒரு செடி, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு செடி வந்து ஒரு நபருக்கு எடுத்து அலசி அதில் இரும்பு படாமல் கல்லை வச்சு இடித்து உருண்டையாக பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு ஒரு மோர் எடுத்துக்கோங்க. மோரில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போடாத மோர். இந்த கீழநெல்லியை உருட்டி வாயில் போட்டு அந்த மோரை குடிச்சு முடிங்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மோரில் கலந்தே கூட குடிப்பேன்னா குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி அதிகமான வந்து சாதாரண ஒரு கண் பாதிப்பு இல்லாமல் கண்ணையே வந்து பார்வை இழக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டயாபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக வருது. டயாபெட்டிக் ரெட்டினோபதினே பேர் இருக்குது. உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அந்த மாஸ்கில் வந்து டீஜென்ரேஷன் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது உங்களுக்கு கண் பார்வை வந்து உங்களுக்கே தெரியாது இங்கே ஒரு பொருள் இருக்கும் அப்படின்ட்டு. பட் அந்த அளவுக்கு வந்து அது வந்து பிரச்சனையை கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய என்கிட்ட வரக்கூடிய நிறைய கிளைண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டயபெட்டிக் இருக்கும், கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரை மாதிரி வந்து போட்டுடுது சார். ஒரு அப்படியே ஒரு நூல் மாதிரி ஒரு துணி மாதிரி வந்து இருக்குது, ஒரு ஆஷ் கிரே கலரில். அது வந்து என்ன இருக்குன்னு சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து வலுவிழந்து ரத்தம் போகும்போது வெடித்து கண்ணில் ரத்தம் வரக்கூடிய நிலைமைக்காக இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் மருத்துவம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மருத்துவத்தில் 96 வகையான கண் நோய்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சித்தர்கள். பட் இன்னைக்கு நவீன மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 20 வகையான கண் நோய் மட்டும்தான் இருக்குன்றத கண்டுபிடிச்சி அதுக்கும் முழுமையான தீர்வு இல்லாமல் நம்ம கடைசி வரைக்கும் வந்து இந்த மருந்தையோ ஏதோ ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம்லேயே போகிற மாதிரி இருக்குது. இப்போது இந்த கண்ணில் நரம்பு நான் சொன்னேன் இல்லைங்களா ரத்தம் வரும் அப்படின்ட்டு, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 1 மாதமோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று கண்ணில் போடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1,00,000, அந்த ஒரு ஊசியே வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து விற்கும். அதை எடுத்து கண்ணில் போட்டால் மட்டும்தான் அவங்களால வந்து பார்வை இருக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எது இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக சர்வ சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவத்தில் வந்து சரி செஞ்சுக்க முடியும். அதுவும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா திரும்ப அவங்க கண் பார்வை மீண்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த கீழநெல்லி வந்து எடுத்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லிவர் கண்டிப்பாக வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த கீழநெல்லி போயிட்டு அந்த லிவர் ப்ராசஸை வந்து திரும்ப ரீஜெனரேட் பண்ணும். 2வது ஒரு ட்ராப்ஸ் ஒன்று சொல்கிறேன். அந்த ட்ராப்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த ட்ராப்ஸ் வந்து எனக்கு இது கிடைக்காது அது கிடைக்காதுன்னு சொல்லாதீங்க. இதை நீங்களே வீட்டில் செஞ்சு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ட்ராப்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவக்கான்னு சொல்லுவோம், பொரியல்லாம் பண்ணி சாப்பிடுவோம். அந்த கோவக்காவோட இலை ஒரு 5 இலை எடுத்துக்கோங்க. ஒரு 2 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருங்க. இந்த 2 விரலில் அப்படி எடுக்கிற மாதிரி ஒரு பிஞ்சோட ஜீரகம், ஒரு பிஞ்சு ஜீரகம் அதில் போட்டுட்டு இந்த இலையை வாஷ் பண்ணி நல்லா கிழிச்சு போட்டுட்டு இரும்பு படாமல் ஒரு கல்லில் வந்து நல்லா இடிச்சிருங்க. இந்த வெங்காயம், அந்த ஒரு 5 இலை, இத்தனை பிஞ்சு எடுத்து போட்ட ஜீரகம் இடித்து ஒரு நல்ல காட்டன் துணி, பியூர் காட்டனாக இருக்கணும், அதில் எதுவும் கலர்லாம் இருக்கக்கூடாது, பாலிஸ்டராக இருக்கக்கூடாது. அந்த பியூர் காட்டனில் அந்த இடித்ததை எடுத்து போட்டு அப்படியே முறுக்கி ஒரு பந்து மாதிரி மூட்டை மாதிரி கட்டி இழுக்குனீங்க அப்படின்னா அதுலேருந்து சாறு வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். அந்த சாரை வந்து தனியாக நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிட்டாலும் சரி, இல்லை அந்த துணிலே இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தால் கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 5 சொட்டு எப்போ விடணும் அப்படின்னா காலையில் 6 to 7. இப்போ குறிப்பாக இப்போ வெய்ய காலம்ன்றதுனால 6 to 7க்கு மேலே நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் போயிட்டு சூரியனை பார்க்கக்கூடாது. 7க்கு மேலே, அதாவது 6 to 7க்குள்ளே கண்டிப்பாக பார்க்கணும். 7 மணிக்கு மேலே தாண்டிச்சு அப்படின்னா சூரியனை பார்க்காதீங்க. இந்த கண்ணில் இந்த ட்ராப்ஸ் என்ன பண்ணணும், பெரியவங்களுக்கு வந்து 5 சொட்டும், சின்னவங்களுக்கு 2 சொட்டும் அழகாக கண்ணில் என்ன பண்ணுங்கள் சொட்டை விடுங்க. விட்டதுக்கப்புறம் கண்ணு கொஞ்சம் திறக்க முடியாது, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான்,
ஒரு 30 செகண்ட்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் எரிச்சல் இருக்கும். இமிடியேட்டா அந்த எரிச்சல்லாம் அடங்கிடும். அடங்கின உடனே கண்ண தொறந்து சூரியன பாருங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, கீழ இருந்து ரத்தத்த புல் பண்ணி உங்க கண்ணுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வரும். கண்ணுக்கு ரத்த ஓட்டத்த அதிகப்படுத்தும். அப்போ கேட்ராக்ட் வரல சார், இப்பதான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா, அது கேட்ராக்ட்டுக்கே போகாம தன்னாலே வந்து சரியாக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அது இல்லாம நம்ம அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சொன்ன எந்த பிரச்சனையா இருந்தாலும் இதுல சரியாயிடும். கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னா, இத அடிக்கடிக்கு இத 18 நாளைக்கு ஒரு தடவ, இல்ல மாசம் ஒரு முறை செஞ்சு இந்த டிராப்ஸ விட்டுட்டு வந்தாங்கன்னா அப்படின்னாலே, கண் பார்வை கண்ணாடிய கழட்டுற அளவுக்கு வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம, கண்ணுக்குன்னு சொல்லிட்டு நெறைய YouTubeல எக்சர்சைஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்து அதே மாரி பண்ணலாம். அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த டிராப்ஸ போட்டாலே உங்களுக்கு வந்து கண்ணாடி தானாவே வந்து நீங்க கழட்டுற ஸ்டேஜ்க்கு வந்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்க பார்வை வந்து தெளிவாயிடும். அது மட்டும் இல்லாம, நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டிராப்ஸ் போட்டா பயமா இருக்கு சார். கண்ணுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு. கண்டிப்பா ஒண்ணுமே ஆகாதுங்க. இத காலாகாலமா ரொம்ப வருஷமா வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம வந்து விட்டுருக்கோம். நெறைய பேர் அத உபயோகப்படுத்துறாங்க. உபயோகப்படுத்தி பலன் அடைஞ்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து தைரியமா இத பண்ணுங்க. இதுல ஒரு பிரச்சனையும் வராது. இந்த டிராப்ஸ் எல்லாம் விட்டு யூஸ் பண்ணுங்க. 2வது இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து வர்ம புள்ளி ஒண்ண சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட்டு கீழாநெல்லி சாப்பிட்டுறீங்க. இந்த டிராப்ஸ போட்டுறீங்க. இப்ப டிராப்ஸ் போட்டது போக, இப்ப நான் சொல்லிக் குடுக்குற வர்ம புள்ளிய காலை, மாலை இரு வேளையுமே வந்து இந்த வர்ம புள்ளிய ஏக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த வர்ம புள்ளிய ஏக்க, ஏக்க, ஏக்க கண்ணுல உங்களுக்கு கண்ணோட பிரஷர்ன்னு சொல்லுவாங்க. குளுக்கோமா. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த நிவாரணியா வந்து இது அமையும். இப்ப நம்ம அந்த வர்ம புள்ளிய வந்து எப்படி ஏற்கறதுன்னு பார்க்கலாம். வர்ம புள்ளி உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா, இது பேர் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. பட் நானு உங்களுக்கு அப்படியே சொல்லி தரேன். எங்கெங்க அந்த பாயிண்ட் இருக்குன்ட்டு. அத மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டு நீங்க பண்ண பாருங்க. உங்களுடைய புருவம் இருக்கும். 2 பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து கண் புருவம் இருக்கு இல்லைங்களா? இந்த கண் புருவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்டு மாதிரி இருக்கும். அத எப்படி தடவி பார்த்தா தெரியுதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். 40 வயசு மேல இருந்தது அப்படின்னா, இந்த வெட்டு கண்ணோட புருவத்துக்கு கீழ வந்துரும். 40 வயசுக்குள்ள, அதாவது ஒரு 35, 38 வயசுல இருக்காங்க அப்படின்னா, இந்த வெட்டு மேலேயே இருக்கும். இப்படி இங்க இந்த புருவத்தில இருந்து எப்பவுமே வந்து ஆள்காட்டி விரல வந்து உபயோகப்படுத்தி வர்மத்த பிரயோகம் பண்ணக்கூடாது. உங்களுடைய இந்த நடுவிரல் மோதிர விரல்னு சொல்லுவோம் பாருங்க. அதுக்கும் இல்லாம நடுவிரலா, இந்த நடுவிரல உபயோகப்படுத்தி தான் வர்மத்த இயக்கணும். இந்த நடுவிரல அப்படி இப்படி தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா, இங்க கிட்ட வந்த உடனே ஒரு வெட்டு இருக்கும். நீங்க கண்ண மூடி ஃபீல் பண்ணி பாருங்க. நல்லா அழுத்தியே தடவிட்டு வாங்க. இன்னும் சும்மா லைட்டா தடவினா தெரியாது. அது வந்து உங்களோட மேல இருக்கக்கூடிய தசைக்கு உள்ள இருக்கு. அந்த எலும்புல இருக்கும். கண்ணோட எலும்புல இருக்கும். நீங்க நல்லா இப்படி அழுத்தி தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா, இங்கேயே வந்து அந்த வெட்டு வந்துரும். அதே மாரி இந்த விரல்லயும் இப்படி அழுத்தி தடவிட்டு வந்தீங்கன்னா, இங்க ஒரு வெட்டு விழுந்துரும். இந்த 2 விரலையும் உபயோகப்படுத்தி 2 பக்கம் இருக்க வெட்ட கண்டுபிடிச்சிடுறீங்க. இது வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிப்பக்கமா தான் 3 சுத்து சுத்தணும். அதுக்கப்புறம் உள் பக்கமா வந்து 3 சுத்து சுத்தணும். புரியுதுங்களா? தடவிட்டு வரீங்க, இங்க வெட்டு இருக்கான்னு பார்க்குறீங்க. இங்க தடவிட்டு வரீங்க, இங்க வெட்டு இருக்கான்னு பார்க்குறீங்க. இத வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். வெளிப்புறமா 3 சுத்து, உள்புறமா ஒரு 3 சுத்து. இதுக்கு பேரே வந்து புருவ வெட்டு வருமன்னு தான் பேரு. நீங்க பேர தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ இந்த பாயிண்ட்ட வந்து 3 சுத்து சுத்திட்டீங்க. திரும்ப இந்த பக்கம் 3 சுத்து. அதோட விட்டுறீங்க. அதுக்கப்புறம் இங்க நீங்க டெய்லி வந்து நம்ம வந்து பொட்டு வைப்போம். இது பேரு வந்து பருந்து வருமன்னு பேரு. இந்த பொட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப அழுத்தி இப்படி பொட்டு வைக்கிற மாரி பண்ணணும். ஆனா ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது. சாதாரணமா அந்த இடத்துல முடி மாரி சும்மா லைட்டா கண்ண மூடிட்டு, சும்மா லைட்டா அப்படி தீட்டிட்டு விட்டுறணும். அப்படியே நீங்க பொட்டு வைக்கிற ஸ்டெப்பு தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட்டா அதில டச் பண்ண கூட தெரியாத அளவுக்கு சும்மா அப்படி பண்ணிட்டு விட்டுறணும். இப்ப 2 வர்ம புள்ளிய பார்த்துட்டீங்க. 3வது வர்ம புள்ளி. 3வது வர்ம புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா, கண்ணுடைய இந்த ஓரம். அதே மாரி இந்த ஓரம். இப்ப நீங்க இங்க தொட்டீங்க அப்படின்னாலே இங்க ஒரு எலும்பு தெரியும். இந்த எலும்பு வந்து கரெக்ட்டா வந்து கோடு போட்ட மாரி இங்க இருக்கும். அத கண்ண மூடிட்டு தான் இந்த வர்ம புள்ளிய உபயோகப்படுத்தணும். கண்ண மூடிக்கோங்க. இந்த இடத்துல இந்த விரல எடுத்துட்டு வந்து நான் வைக்கிற மாரி வச்சுருங்க. வச்சுட்டு உள்பக்கம் இப்படி தள்ளி அப்படி ஒரு அழுத்தம். ரொம்ப அழுத்த தேவையில்ல. உள்பக்கமா இப்படி இங்க கைய வைக்கிறீங்க. உள்பக்கம் அப்படி திருப்புறீங்க கைய. இந்த உள் பக்கத்துல அந்த ஓரம் அப்படி அழுத்தி எடுக்குறீங்க. ஓரம் இந்த கண்ல கிடையாது. இந்த எலும்புக்கு ஓரம். அந்த எலும்பு ஒட்டுனா மாதிரி வச்சு இப்படி அழுத்துறீங்க. இது ஒரு 3 முறை செஞ்சாலே போதும். இப்படி அழுத்துறீங்க, இப்படி அழுத்துறீங்க, இப்படி அழுத்துறீங்க. 3 முறை வந்து ஒரே மிதமான அழுத்தமா அழுத்திட்டு விட்டுறீங்க. இப்ப 3 புள்ளிய பார்த்துட்டீங்க. 4வது ஒரு வர்ம புள்ளி இருக்கு. 4வது வர்ம புள்ளி இல்ல. கண்ணுக்கு வந்து ஒரு ஆற்றல் தரக்கூடிய ஒரு பயிற்சி மாரி. எப்படின்னா, அதே நடுவிரல் தான். இந்த புருவத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. மேல இருந்து கண்ண மூடிட்டு வட்டம் போட்டு கீழ கொண்டு வந்து திரும்ப அங்கேயே நிறுத்துறீங்க. இந்த மாரி வந்து ஒரு 10 முறை கிளாக் வைஸ்
திரும்ப ஆன்டி கிளாக் வைஸ் இங்கேருந்து அப்படியே கொண்டு போய் ஒரு 10 முறை, இப்போ மேலேருந்து 10 முறை, இப்போ இங்கேருந்து கீழே இருந்து ஒரு 10 முறை இதை பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்து கண்ணில் நம்ம தூங்கி எழுந்த உடனே அழுக்கு சேரும். இந்த ஓரமாக கண்ணு பீலை வந்து சேருதுன்னு சொல்லுவாங்க. வெளிப்பக்கமாக இல்லாமல் உள்பக்கமாக. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு சின்ன மேடு மாதிரி தெரியும் இந்த கண்ணோட ஓரமாக. இந்த நடுவிரல், இந்த கட்டை விரல், இதை ரெண்டுத்தையும் இப்படி வைக்கிறீங்க. அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வச்ச உடனே உங்களுக்கே ஒரு சின்னதாக ஒரு ஏதோ ஒரு இது மேலே வச்ச மாதிரி இருக்கும், ஒரு மேடு மாதிரி இருக்கும். அதில் கண்ணை மூடிட்டு வச்சுட்டு அதை இப்படி அழுத்துறீங்க, எடுத்துடுறீங்க, திரும்ப அழுத்துறீங்க, எடுத்துடுறீங்க, திரும்ப அழுத்துறீங்க, எடுத்துறீங்க. இப்படி ஒரு 3 முறை பண்ணுறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீழே சாப்பிட்டீங்க வாரத்துக்கு ஒரு முறை. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, இந்த ட்ராப்ஸை விட்டுட்டீங்க. விட்டுட்டு இந்த சூரியனை பார்க்குற அந்த ப்ராசஸ் முடிச்சிட்டிங்க. இந்த வருமத்தை காலையில் மாலையில் முடிஞ்சால் மதியம் கூட பண்ணலாம், ஒரு தப்பும் கிடையாது. 2 வேலையுமே வந்து இயக்குறீங்க. இது நீங்கள் கற்றுக்கிட்டு குழந்தையா இருக்கிறவங்களுக்கும் நீங்களே இயக்கலாம், வீட்டில் இருக்க குழந்தைக்கும். இப்போ இந்த இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. டெய்லி காலையில் 6 to 7 போகிறீங்க. சூரியனை ஒரு நிமிஷம் மட்டும், அழகாக 1 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு இறங்கி திரும்ப வந்துடுறீங்க. ரொம்ப நேரம் பார்க்கணும் இல்லை, அதிகபட்சம் 1 நிமிஷம், வெறும் 30 செகண்ட் பார்த்தா கூட போதும். அந்த ஒளியை பார்க்குறீங்க, இந்த வருமத்தை இயக்குறீங்க. இப்படியே நீங்கள் வந்து தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் செய்யும் பொழுது உங்களுடைய கண்ணோட ஐ பவர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி நார்மலுக்கு மாற ஆரம்பிக்கும். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் கண்ணாடி போட்டிங்க அப்படின்னா அது பிளர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து உங்களோட ஐ சைட் வந்து ஐ பவர் வந்து சேஞ்ச் ஆகிடும். கண்டிப்பாக இது ஒரு சில பேருக்கு 2 மாதத்தில் வந்துடும். ரொம்ப வருஷமாக நான் கண்ணாடி போட்டிருக்கேன், ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு 6 மாதம் எடுத்துக்கலாம். பரவாயில்ல, கண்டினியூவாக பண்ணுங்கள். உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் தொடர்ந்து பண்ணுங்கள். எனக்கு 1 மாதம் பண்ணிட்டு வரலன்ட்டு விட்டுறாதீங்க. இது கண்டிப்பாக நிச்சயமாக வந்து கண் பார்வை வந்து சேஞ்சஸ் தெரியும். ஸோ தொடர்ந்து இதை பண்ணுங்கள். இதை பண்ணிட்டு வர 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 உங்களுடைய கண் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு பிரகாசமாக பிரைட்டாக மாற ஆரம்பிக்கும். இது இல்லாமல் இன்னும் நிறைய புள்ளிகள் இருக்குது. அப்படி ஏதாவது உங்களுக்கு புள்ளிகள் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது நல்ல வரும ஆசானா பார்த்து கற்றுக்கிட்டு இதை இன்னும் வந்து சிறப்பாக பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட் வந்து இருக்கோ இல்லையோ இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேட்ராக்ட் வராது, குளுக்கோமா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இயற்கையான முறையில், நல்ல முறையில் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.